தொடர் விடுமுறையொட்டி கொடைக்கானலுக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகளின் வாகனங்களால் போக்குவரத்து தடைப்பட்டு சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குறிஞ்சிவேல் வழங்க கேட்கலாம். குறிஞ்சிவேல், வணக்கம். பொதுவாகவே விடுமுறை நாட்களில் போக்குவரத்து தடைப்படும் நிலையில் வேறு ஏதேனும் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? முழு விவரம் என்ன? நிச்சயமாக ஆகிலாம். மழையில் இளவரசன் அழைக்கும் கொடைக்கானலுக்கு தற்போது பண்டிகை கால விடுமுறை மற்றும் பள்ளி காலாண்டு விடுமுறை தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். குறிப்பாக நேற்று காலை முதல் தொடங்கிய போக்குவரத்து நெரிசல் தற்போது வரை தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த காலை முதலும் மீண்டும் சுற்றுலா பயணிகள் வருகையால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், கல்லறைமேடு, சீனிவாசபுரம், உவாசி நகர், செம்போனூர், ராமன் ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து ஒன்றின் கீழ் ஒன்றாக ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதெல்லாம் குறித்த நேரத்தில் செல்ல முடியாமல் உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். விடுமுறை நேரத்தில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் வந்து செல்வது வழக்கமான இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஆங்காங்கே கூடுதலான போக்குவரத்து காவல்துறை பணியில் அமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வருகிறது. தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் நாட்களில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையின் பொறுத்து எழுந்து நீண்ட காலமாக இருந்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. ஆகினார். விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல்.